சமீபத்துல இப்போ நிறைய திரைப்படங்கள் ரீலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அப்படி நம்ம இயக்குல ஏதாவது ஒரு படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க. ரெடியா இருக்கு. படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லா தட் இஸ் சிஜில இருந்து அதுல இருந்து எல்லாம் மாடர்னா இன்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது இப்போ டால்பி அட்மாஸ், அப்புறம் ஃபிலிம் வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்னைக்கு எல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்ப வச்சிருக்கு. அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணும். ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க. அது ஒரு 2 வருஷம் ஆச்சு. அது 25வது வருஷமும் நம்ம பண்ணாங்க. இது படையப்பாவும் 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 99 ஏப்ரலில் வந்தது. 27 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால அது வரலாம். ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தான். அதை தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஜெயம் ரவி படம், அப்புறம் தனுஷ் படம், அப்புறம் அங்கே டெபுட்டி சிஎம்மாக இருக்கிற தெலுங்குல பவன் கல்யாண் படம், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 5-6 படம் இங்கே நடிச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் டைரக்ஷனும் சில இது பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். நான் ஏன்னா என்னுடைய அதனால தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா ஹிட்லிஸ்ட்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணேன். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என் அசிஸ்டன்ஸ்னா இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்கான்னா அவன் மேக்கப் மேனோட 4வது அசிஸ்டண்ட்டை மேக்கப் மேனை அவரு போட முடியும். நான் இவரை வச்சுக்கிட்டு அவனை போட்டேன்னா இவரை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே எந்த படத்தை பற்றி எந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வரல, ரொம்ப கம்மி. இப்பெல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் இல்லாமல் வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி. காரணம் வந்து எந்த காலத்துலையுமே அந்த காலத்தில் நாட்டாமையே பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் பேசலை பப்ளிக்கில். இப்போ எல்லாரும் பேசுறதுனால நமக்கு அப்படி தெரியுது. ஆனால் நீங்கள் இப்போ அவர் வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு. ஆனால் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் கலெக்ஷன் தானே மெயின். கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் இது. ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. முன்னதான் மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும். அதை மீறி ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சு தான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைகிறதோ சுமாரான வெற்றி அடைகிறதோ தோல்வி அடைகிறது எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான். நான் அரசியல்லாம் எனக்கு வந்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது. பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு படலை. ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவார். அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், அதை விடுங்க. மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே. அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா. எனக்கு வந்து அவர் வந்து நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். ஆதவன் பண்ணியிருக்கேன், இது மன்மதனம்ப பண்ணியிருக்கேன். அந்த டயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருந்தார். அவர் வந்து படம் பார்ப்பாரு. நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது. அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசுறதுக்கு. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக, ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு, அது குறை சொல்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன். அது என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழில் மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பாயிடும். அப்படி அவரு கூப்பிடலையே. தேங்க்யூ வெரி மச்.